இந்த சாப்டரில் நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ANSYS எப்படி வந்து ANSYS விண்டோ ஓப்பன் பண்ணுறது, வாட் ஆர் தி டூல்ஸ் அண்ட் வாட் ஆர் த அனாலிசிஸ், என்னென்ன கீஸ் இருக்குது, என்னென்ன டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எப்படி அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற பேசிக்ஸ் பற்றி இந்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம். ஸோ ANSYS விண்டோ எப்படி ஓப்பன் பண்ணுறோன்னா, ஸ்டார்ட் மெனு போய்க்கோங்க, ஆல் ப்ரோக்ராம்ஸ், ANSYS 14.5, ANSYS Workbench. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ANSYS விண்டோ ஓப்பன் ஆகும். 14.5 ரிலீஸ். இந்த ANSYS அப்படின்ற நேம் எப்படி வந்துச்சுன்னா, ANSYS அண்ட் SYS. SYSன்றது சிஸ்டம், ANங்கிறது அனலைஸ் தி சிஸ்டம். ஸோ ஒரு சிஸ்டத்தை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் ANSYS. ஸோ ஓப்பன் பண்ணதோட கெட்டிங் ஸ்டார்டட், வெல்கம் டு ANSYS Workbench அப்படின்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஒர்க்பெஞ்சோட விண்டோ. ஸோ நம்ம என்ன ப்ராஜெக்ட் வந்து கரண்ட்டாக பண்ணுறோமோ அந்த ப்ராஜெக்ட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அன்சேவ்டு ப்ராஜெக்ட், ஒன்றும் நம்ம எந்த ப்ராஜெக்ட்டும் நம்ம ஒர்க் பண்ணல, ஸோ அப்படின்றது அன்சேவ்டு ப்ராஜெக்ட் அப்படின்றது இங்கே இண்டிகேட் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா நியூ, ஓப்பன், சேவ் அண்ட் வியூவில் டூல் பாக்ஸ், ப்ராஜெக்ட் ஸ்கீமேட்டிக் விண்டோ, மெசேஜ் அண்ட் ஷோ சிஸ்டம் கோஆர்டினேட்ஸ், என்னென்னலாம் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும் இந்த விண்டோவில் அப்படிங்கிறது இதில் இருக்கும். ஸோ தென் ஹெல்ப். இப்போ இந்த ஹெல்ப் யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக வந்து எஸ்ஐ யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, ஸோ நம்ம வந்து எஸ்ஐ யூனிட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எஸ்ஐ யூனிட்ஸ்னால் வந்து கேஜி, மீட்டர், செகண்ட்ஸ், கெல்வின், ஆம்ஸ்ட்ராங், நியூட்டன் அண்ட் வெலாசிட்டி. ஸோ இதுதான் வந்து எஸ்ஐ யூனிட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தென் எக்ஸ்டென்ஷன், மேனேஜ் எக்ஸ்டென்ஷன். இப்போ எக்ஸ்டென்ஷன் பில்ட் பைனரி எக்ஸ்டென்ஷன், எந்த அளவுக்கு வந்து கோடிங் வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறது இதில் செட் பண்ணிக்கலாம். தென் ஹெல்ப், இதில் பார்த்தீங்கன்னா ANSYS Workbench ஹெல்ப், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூசர் கைட், என்ன வேணும், ப்ராஜெக்ட் ஸ்கீமேட்டிக் விண்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ், அதில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோம், அதோட மீனிங் என்ன, அதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கண்டென்ட், இந்த புக் மாதிரியே இருக்கும், இது வந்து ஒரு புக், எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன அனாலிசிஸ் பண்ணலாம், என்னென்ன அனாலிசிஸ் இதில் பண்ண முடியும், எல்லா டீட்டெயில்ஸும் இந்த யூசர் கைடில் இருக்கும். இந்த யூசர் கைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அபவுட் திஸ் மேனுவல், ஸோ ஓவர்வியூ ஆஃப் சிஎஃப்டி ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி, ஸோ எல்லாமே வந்து இந்த ஹெல்ப்பில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணால் கூட சிஎஃப்டி அனாலிசிஸ், சிஎஃப்டி அனாலிசிஸ் நீங்கள் போட்டிங்கன்னா என்னென்ன காம்போனன்ட்ஸ், என்னென்ன அனாலிசிஸ் சிஸ்டம் இருக்குது எல்லாமே வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். இதில் என்ன தேவையோ உங்களுக்கு, இப்போ ஏதாவது டவுட்னா நீங்கள் இந்த ஹெல்ப் ஃபைலை யூஸ் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இந்த சாஃப்ட்வேர்லேயே இந்த டுட்டோரியல்ஸ், இந்த பிடிஎஃப்ஸ், இந்த ஹெல்ப் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் இதை ஓப்பன் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். இது வந்து ANSYS கஸ்டமர் போர்ட்டல், நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா ANSYS கஸ்டமர் போர்ட்டல் கிளிக் பண்ணிங்கன்னா நெட்குள்ளே போகும். ஸோ நெட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களோட எந்த டவுட் என்ன ஏதுனாலும் நீங்கள் வந்து அதிலேருந்து சர்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது டூல் பாக்ஸ். ஸோ நியூ, ஓப்பன், சேவ் த ப்ராஜெக்ட், எதாவது சேவ் பண்ணணும்னா சேவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இம்போர்ட், ப்ராஜெக்ட்குள்ளே எதை இம்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது காம்பேக்ட் விண்டோ, இந்த விண்டோ நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த ஹோல் விண்டோ வந்து காம்பேக்ட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் விண்டோ, அன்சேவ்டு ப்ராஜெக்ட். அகெயின் நீங்கள் வந்து இந்த விண்டோவை நார்மல் சைஸ் கொண்டு ரெஸ்டோர் ஃபுல் மோட் கொண்டு வந்தீங்கன்னா ஃபுல் மோடுக்கு வந்துடும். இது வந்து ப்ராஜெக்ட் ஸ்கீமேட்டிக் விண்டோ. நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ப்ராஜெக்டை இந்த இடத்துல வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறது, இதுதான் ப்ராஜெக்ட் ஸ்கீமேட்டிக் விண்டோ. இது வந்து டூல் பாக்ஸ். இந்த டூல் பாக்ஸ்க்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னா, டிஃபால்ட்டாக என்னென்ன அனாலிசிஸ் நம்ம பண்ண முடியும், அதாவது அனாலிசிஸ் சிஸ்டம்ஸ், என்னென்ன அனாலிசிஸ்லாம் நம்ம பண்ண முடியுமோ அந்த சிஸ்டம்ஸ் ஃபுல்லாக இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதில் வந்து டூல் பாக்ஸில் வந்து ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அனாலிசிஸ் சிஸ்டம், காம்போனன்ட் சிஸ்டம், கஸ்டம் சிஸ்டம், டிசைன் எக்ஸ்ப்ளோரேஷன். அனாலிசிஸ் சிஸ்டம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், மாடல் அனாலிசிஸ், தெர்மல் அனாலிசிஸ், சிஎஃப்டி அனாலிசிஸ். ஸோ என்னென்ன அனாலிசிஸ்லாம் பண்ண போகிறோமோ
அந்த அனாலிசிஸ்லாம் இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸ்பிளிசிட் டைனமிக் அனாலிசிஸ், ஹார்மோனிக் அனாலிசிஸ், ஐசி என்ஜின், லீனியர் பக்லிங் அனாலிசிஸ், ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், ஸ்டெடி ஸ்டேட் தெர்மல் அனாலிசிஸ், டிரான்சியன்ட். ஸோ அனாலிசிஸ் சிஸ்டம்குள்ளே நம்ம என்னென்ன அனாலிசிஸ், பேசிக் அனாலிசிஸ்லாம் பண்ண முடியுமோ அந்த அனாலிசிஸ் எல்லாம் இங்கே டிஃபால்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து காம்போனன்ட் சிஸ்டம். காம்போனன்ட் சிஸ்டம் அப்படின்னா ஒவ்வொன்றா நம்ம கொண்டு வர்றது. அதாவது எக்ஸாம்பிள் என்ஜினியரிங் டேட்டா, ஸோ மெட்டீரியல் ஆட் பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு காம்போனண்ட்டாக ஒரு அனாலிசிஸ்க்கு வந்து சர்டன் ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஜாமெண்ட்ரி இம்போர்ட் பண்ணுறது, அப்புறம் மெட்டீரியல் ஆட் பண்ணுறது, பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணுறது, சொல்யூஷன் சால்வ் பண்ணுறது அண்ட் ரிசல்ட் எடுக்கிறது. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஸ்பெசிஃபை, அதாவது தனித்தனியாக இருக்கிறது தான் காம்போனன்ட் சிஸ்டம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், ஸோ ஜாமெண்ட்ரி இது வந்து ஒரு தனி காம்போனன்ட். ஸோ மெஷ்ங்கிறது இது ஒரு தனி காம்போனன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கஸ்டம் சிஸ்டம், அதாவது கஸ்டமைஸ்டு சிஸ்டம். இது வந்து ஒரு சிஎஃப்எக்ஸ் ஃப்ளூயிட் ஃப்ளோவுக்கு கஸ்டமைஸ்டாக வச்சுருக்க ஒரு மாடல்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிசைன் எக்ஸ்ப்ளோரேஷன். டிசைன் எக்ஸ்ப்ளோரேஷன் அந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ். நம்ம ஒரு ப்ராடக்ட் அனாலிசிஸ் பண்ணுறோன்னா அது ஆப்டிமைஸ்டு மாடலாக நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணுவோம். correlation, response surface optimization, Six Sigma analysis. இந்த Six Sigma analysis வந்து மேனேஜ்மெண்ட் பிரின்சிபலில் ஒரு பிக்கஸ்ட் டூல். இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஃபெயிலியர் வந்து நிறையா, அந்த ப்ரெசிஷன் அண்ட் டாலரன்ஸ் வேல்யூனால நிறையா ஃபெயிலியர்ஸ் வரும். ஸோ அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்காக தான் இந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. 100% பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வந்து சிக்ஸ் சிக்மா அனாலிசிஸ். கீழே இருக்கிறது வந்து மெசேஜ் விண்டோ. ஸோ நீங்கள் ஏதாவது கரண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஏதாவது எரர் இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை ஏதாவது ஒரு வார்னிங், ஸோ எந்த ஒரு மெசேஜ்னாலும் இங்கே கீழே இருக்க இந்த மெசேஜ் விண்டோ இண்டிகேட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ ANSYS மெசேஜ் could not be loaded, ஸோ இன்ஃபர்மேஷனல். ஸோ நம்ம என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், எரர் ஒர்க் பண்ணாலும் சரி இல்லை நம்ம ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுறோன்னா அந்த மெசேஜ் வந்து கொடுக்குறது இதான் மெசேஜ் விண்டோ. கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு விண்டோ. இது கொடுத்தீங்கன்னா வியூ ஆல் கஸ்டமைஸ்டு. பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன அப்படின்னு இருக்கிறத எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டு. நம்ம இங்கே பார்த்த எல்லாமே ஒரு கஸ்டமைஸ்டு டூல் பாக்ஸாக நமக்கு வந்து கொடுக்கும். பேக் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே போயிடும். இப்போ வந்து எப்படி வந்து நம்ம அனாலிசிஸ் நம்ம பண்ணுறது. ஸோ அனாலிசிஸ் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அனாலிசிஸை எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுனா, இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஸ்கீமேட்டிக் விண்டோக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ஸ்கீமேட்டிக் விண்டோக்குள்ளே எத்தனை அனாலிசிஸ் சிஸ்டம் எத்தனை வேணாலும் நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ANSYSோட ஒரு பிக்கஸ்ட் ஃபீச்சர்ஸ். Any number of analysis can be done on a single project schematic window. ஸோ இதில் இன்னும் ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் என்னென்னா, நம்ம இந்த ஜாமெண்ட்ரி இதெல்லாம் ஒவ்வொரு அனாலிசிஸ்க்கும் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இன்ஜினியரிங் டேட்டா வந்து இந்த இன்ஜினியரிங் டேட்டாவோட நான் ஷேர் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஷேரிங் திஸ் டேட்டா டு திஸ். இங்கே நான் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனோ அந்த மெட்டீரியல்ஸை வந்து நான் இந்த ரேண்டம் வைப்ரேஷன் அனாலிசிஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ஜினியரிங் டேட்டாவை மட்டும் நம்பர் ஆஃப் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே என்ஜினியரிங் டேட்டாவை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த என்ஜினியரிங் டேட்டாவுக்கு நீங்கள் பண்ணலாம். ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த என்ஜினியரிங் டேட்டா இந்த அனாலிசிஸ்க்கு வந்துடுச்சு. இதே மாதிரி ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி எந்த அனாலிசிஸ் தேவையோ அந்த சிஸ்டத்துக்கு நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அந்த இன்ஜினியரிங் டேட்டா இந்த மாதிரி நம்பர் ஆஃப் அனாலிசிஸ்க்கு நீங்கள் வந்து டேட்டாவை ஷேர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். எந்த இன்ஜினியரிங் டேட்டா எந்த அனாலிசிஸ்க்கு வேணாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ஜினியரிங் டேட்டா மட்டும் கிடையாது, ஜாமெண்ட்ரி கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஜாமெண்ட்ரி ஷேர் பண்ணிக்கலாம் எந்த மெட்டீரியல்ஸ்க்கு வேணாலும். ஸோ இதில் இருக்க ஜாமெண்ட்ரி இது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஜாமெண்ட்ரி எதுக்கு வேணாலும் இப்படி வந்து இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணலாம். இன்ஜினியரிங் டேட்டானா என்ன, இந்த இன்ஜினியரிங் டேட்டாக்குள்ளே என்ன இருக்கும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். இந்த இன்ஜினியரிங் டேட்டாவில் என்ன இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட்ன்ற ஆப்ஷன் காட்டும். ஸோ எடிட் பண்ணிங்கன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் டேட்டானா என்ன அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த என்ஜினியரிங் டேட்டா விண்டோ பாருங்கள். ஸோ இது வந்து டூல் பாக்ஸ்.
என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் ஒரு மெட்டீரியலுக்கு அப்படிங்கிறது இதில் இருக்கும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், லீனியர் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், பிளாஸ்டிசிட்டி. ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோன்னா அந்த மெட்டீரியலுக்கு வந்து சர்டன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் அதோட டென்சிட்டியாக இருக்கலாம், அதோட லீனியர் ஸ்ட்ரெயின், பிரின்சிபல் ஸ்ட்ரெயின், இதெல்லாம் வந்து ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ். அவுட்லைன் ஸ்கீமேட்டிக், நீங்கள் என்ன மெட்டீரியல்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கண்டென்ட் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இந்த டயலாக் பாக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம செலக்ட் பண்ணியிருக்க மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போது இங்கே இருக்கிறது டிஃபால்ட்டாக இருக்கிறது ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலோட டென்சிட்டி வேல்யூ 7850, அதோட யூனிட் கேஜி மீட்டர் கியூப். நெக்ஸ்ட் ஐசோட்ரோபிக் ப்ராப்பர்ட்டி, ஐசோட்ரோபிக் சின் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் காட்டுறது தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அவுட்லைன் விண்டோ. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து மெசேஜ் விண்டோ. நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஏதாவது எரர், ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ எப்போ வந்து அந்த எரர் அக்கர் ஆகிருக்கு அப்படின்ற டைம் அண்ட் டேட் எல்லாமே இதில் இண்டிகேட் பண்ணும். இது வந்து டேட்டா, இது வந்து சார்ட் டேட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ், இப்போ டென்சிட்டி எடுத்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி டெம்பரேச்சர் வெர்சஸ் டென்சிட்டி, அதோட கிராஃபிங்கை ஓப்பன் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு ரேட் கோஎஃபிஷியன்ட், ஐசோட்ரோபிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐசோட்ரோபிக் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த டேப்லர் சார்ட்டு, டேப்லர் காலம், அதோட வேல்யூஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து அதோட சார்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். நிறைய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும், என்ஜினியரிங் டேட்டா சோர்ஸஸை நீங்கள் ஓப்பன் பண்ணணும், உங்களுக்கு வந்து அலுமினியம் அலாய் தேவை, மெக்னீஷியம் அலாய் தேவை, ஸோ அந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வேணும்னா அந்த டேட்டாஸும் இதுக்குள்ளே இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ஜினியரிங் டேட்டா சோர்ஸ். இது என்ஜினியரிங் டேட்டா சோர்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு லைப்ரரி மாதிரி, நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதான் நிறைய மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு புக் மாதிரி இது. ஸோ என்ஜினியரிங் டேட்டா சோர்ஸ் இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த என்ஜினியரிங் டேட்டா சோர்ஸ் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸ், லொக்கேஷன், டிஸ்கிரிப்ஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெட்டீரியல்ஸ் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அடுத்து ஜென்ரல் நான் லீனியர் மெட்டீரியல்ஸ், எக்ஸ்பிளிசிட் மெட்டீரியல்ஸ், ஹைப்பர் எலாஸ்டிக், தெர்மல் மெட்டீரியல்ஸ், ஃப்ளூயிட் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜென்ரல் மெட்டீரியல்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஏர், அலுமினியம் அலாய், காங்க்ரீட், காப்பர் அலாய், கிரே. ஸோ இப்போ வந்து நமக்கு மெக்னீஷியம் அலாய் தேவைன்னு வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான என்ஜினியரிங் டேட்டா நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேணால் ஜஸ்ட் நீங்கள் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா என்ஜினியரிங் டேட்டா நம்ம ப்ராஜெக்டோட வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இங்கே இண்டிகேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் தேவை. இப்போ எக்ஸ்பிளிசிட் மெட்டீரியல்ஸில் உங்களுக்கு தேவை. ஸோ ஒவ்வொரு அனாலிசிஸ்க்கு தேவைப்பட்ட மாதிரி நம்ம மெட்டீரியல் சூஸ் பண்ணுறது நம்ம ஒவ்வொரு அனாலிசிஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் தெர்மல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம தெர்மல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும். ஜென்ரலாக ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறோன்னா ஜென்ரல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். இதே வந்து ஒரு எக்ஸ்பிளிசிட் டைனமிக் அனாலிசிஸ், பாம் பிளாஸ்ட் அந்த மாதிரி பார்க்கும்போது பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ், காங்க்ரீட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அனாலிசிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பிளிசிட் மெட்டீரியல்ஸ் எடுத்தோன்னா இது வந்து ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட மாதிரி. ஸோ ஒரு ரியாக்ஷன் ஃப்ளூயிட், ஸோ கம்பஷன் சேம்பரில் வந்து ஏர் அண்ட் ஆக்சிஜன் வந்து மிக்ஸ் ஆகும் போது கம்பஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ரியாக்டிங் ஃப்ளூயிட்ஸ் வந்து எக்ஸ்பிளிசிட் மெட்டீரியல்ஸ். அந்த மாதிரி சிஎஃப்டி அனாலிசிஸ், ஃப்ளூயண்ட் அனாலிசிஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வேணுமோ அந்த மெட்டீரியல்ஸு நம்ம ஆட் பண்ணோம். ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட டேட்டாவோட ஆட் ஆகிடும். ஆட் பண்ணதுக்கப்புறம் ரிட்டன் டு ப்ராஜெக்ட். இந்த ரிட்டன் டு ப்ராஜெக்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கிங் விண்டோ, ப்ராஜெக்ட் ஸ்கீமேட்டிக் விண்டோக்குள்ளே வந்துடும். ஸோ இதுதான் என்ஜினியரிங் டேட்டா. என்ஜினியரிங் டேட்டாக்குள்ளே என்ன இருக்கும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கும், எப்படி வந்து இன்க்ளூட் பண்ணுறது, அந்த என்ஜினியரிங் டேட்டாவை எத்தனை அனாலிசிஸ்க்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜாமெண்ட்ரி. இந்த ஜாமெண்ட்ரி வந்து நம்மளாக க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும், இம்போர்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஜாமெண்ட்ரி, இம்போர்ட் ஜாமெண்ட்ரி. அதாவது நியூ ஜாமெண்ட்ரினா நம்மளாக ஓனாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டிசைன் மாடலர் விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த டிசைன் மாடலர் விண்டோவில் ஸ்கெட்ச் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணி அதுக்கப்புறம் இதில் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் ஜாமெண்ட்ரினா ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணி வச்சுருந்த ஃபைல்ஸை வந்து இதில் டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிவிட்டு அனலைசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நியூ ஜாமெண்ட்ரி. நியூ ஜாமெண்ட்ரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து டிசைன் மாடலர் விண்டோ. ஓப்பன் பண்ணோடனே ஆன்சிஸ் ஒர்க் பெஞ்ச், எந்த யூனிட்டில் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ மில்லிமீட்டர், ஓகே. இது வந்து XY பிளைன், ZX பிளைன், YZ பிளைன். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் டுட்டோரியலில் பார்க்கலாம்.
ஸோ இதில் வந்து நம்ம பேசிக்காக வந்து ஸ்கெட்ச் பண்ணுறது. ஸ்கெட்சிங் கொடுத்தீங்கன்னா ஸோ ஸ்கெட்ச் லுக் அட் இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் கிளிக் பண்ணிருக்கேன். இந்த பாயிண்டர் கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு சர்க்கிள் க்ரியேட் ஆகிடும். இந்த சர்க்கிளை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரூட், எந்த டைரெக்ஷனில் எக்ஸ்ட்ரூட் ஆகுது ஸோ அப்ளை, எவ்வளோ mm 30 mm கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுத்திங்கன்னா ஜென்ரேட் ஆகிடும். இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாடல், ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரீப்ளேஸ் ஜாமெண்ட்ரி இதில் போனீங்கன்னா இந்த ஜாமெண்ட்ரி இல்லாமல் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா என்ன ஜாமெண்ட்ரி வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணுமோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் கொடுத்திங்கன்னா அந்த ஜாமெண்ட்ரி இல்லை இம்போர்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாடல். இந்த மாடலில் எடிட் கொடுத்திங்கன்னா மாடுலர் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த மாடுலர் விண்டோவில் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் வந்து இந்த ஜாமெண்ட்ரிக்கு நம்ம அசைன் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து ஏதாவது கனெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து மெஷ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜாமெண்ட்ரியில் மெட்டீரியல் வந்து அசைன் பண்ணுவோம். இதில் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு அசம்பிளி, பால் பேரிங் அசம்பிளி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அசம்பிளி இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ஒரு பேரிங் இருக்குது, 2 பேரிங் இருக்குது, ஒரு ஷாஃப்ட் இருக்குது. ஸோ இது வந்து வேறு வேறு மெட்டீரியல்ஸ். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் பியரிங்ஸில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அப்படின்னு இருக்கும். ஸோ அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் இருக்கும். இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்க எந்த மெட்டீரியல்ஸ்னாலும் அங்கே இன்ஜினியரிங் டேட்டாவில் நம்ம ஆட் பண்ண மெட்டீரியல்ஸ் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெக்னீஷியம் அலாய். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பால் பேரிங்க்கு மெக்னீஷியம் அலாய் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பால் பேரிங்க்கு உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேணும்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷாஃப்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் பேரிங்க்கு மெட்டீரியல் அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் அலாய் இருக்கும். செகண்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் தேர்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். ஸோ இந்த மாதிரி ஒரே அனாலிசிஸ்க்கு நம்ம பண்ணக்கூடிய அனாலிசிஸ்க்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அதாவது மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மாடலில் ஜாமெண்ட்ரியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது ஒன்று வந்து கனெக்ஷன்ஸ். டிஃபால்ட்டாக வந்து காண்டாக்ட் ரீஜன் எல்லாமே பாண்டாக இருக்கும். பாண்டட் இல்லாமல் செப்பரேஷனாக வேணும்னா நம்ம இதில் செப்பரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பேஸ்ட் ஆன் டெஃபினேஷன் கொடுத்தீங்கன்னா பாண்டட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பியரிங்க்கும் இந்த இதுக்கும் என்ன மாதிரியான சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது இதில் காட்டும். ஸோ டெஃபினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டட்னு இருக்கும். உங்களுக்கு பாண்டட்னா நீங்கள் பாண்டட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நோ செப்பரேஷன், ஃப்ரிக்ஷன்லெஸ், ரஃப் ஃப்ரிக்ஷன்லெஸ். ஸோ இது வந்து பாண்டட். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த பால் பியரிங்க்கும் இந்த ஷாஃப்ட்டுக்கும் என்ன, ஸோ டைப் வந்து பாண்டட். ஸோ இந்த மாதிரி கான்டாக்ட் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மெஷ். மெஷ்ஷுங்கிறது என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். இதில் மெஷ்னா என்னென்னா ஸோ இப்படியே வந்து அனாலிசிஸ் வந்து சால்வ் பண்ணாத ஒரு ப்ராப்ளத்தை அதை சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்து தான் சால்வ் பண்ணும். சின்ன சின்ன பார்ட் என்ன மீன் பண்ணுதுன்னா ட்ரையாங்குலர் மெஷ். மெஷ்ஷுங்கிறது ஒரு ஹோல் பாடியை வந்து ஸ்மால் ஸ்மால் பார்ட்ஸாக பிரிக்கிறது தான் மெஷ். ஸோ மெஷ்ஷிங் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் அ சப்டிவைடிங் ஆஃப் பார்ட்ஸ் இன்ட்டு ஸ்மால் பீசஸ். ஸோ அதை பிரிச்சுட்டு திரும்ப கம்பைன் பண்ணி அனலைஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து மெஷ். ஸோ இந்த மெஷ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டீட்டெயில்ஸ் ஆஃப் மெஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் ப்ரிஃபரன்ஸ்னால் என்னென்னா நம்ம என்ன மாதிரியான அனாலிசிஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மெஷ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து மெக்கானிக்கல் மெஷ் பண்ணுறோம், அதாவது மெக்கானிக்கல் அனாலிசிஸ், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பண்ணுறோன்னா மெக்கானிக்கல் மெஷ். இப்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ், அதாவது ஒரு கரண்ட் பாஸ் ஆகும்போது இல்லை அந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த மாதிரி அனாலிஸ் பண்ணும்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ். அண்ட் சிஎஃப்டினா ஃப்ளூயண்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது அண்ட் மூமெண்ட்டில் இருக்கும் போது எக்ஸ்பிளிசிட் டைனமிக் அனாலிசிஸ் இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெக்கானிக்கல். நெக்ஸ்ட் வந்து இதில் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படிலாம் மெஷ் பண்ணலாம். சைசிங், அதோட சைசிங் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறது அண்ட் இன்ஃப்ளேஷன், பேட்ச் மெத்தட், இதை பற்றி பின்னாடி வர சாப்டர்ஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதை வந்து பேசிக்ஸ் ஆஃப் மெஷ். ஜஸ்ட் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் மெஷ் கொடுத்துட்டு இந்த மெஷ்ஷை ஜென்ரேட் மெஷ் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து மெஷ் ஆகிடும். ஸோ மெஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அப்டேட் கொடுத்துருங்க. இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம மாடலை மெஷ் பண்ணியாச்சு. ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு வரும்போது டிக் மார்க் வந்துடும். எந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம பண்ணலையோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து செட்டப். இந்த செட்டப்னா என்னென்னா பவுண்ட்ரி கண்டிஷன் அப்ளை பண்ணக்கூடியது. ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், எடிட்,
பவுண்டரி கண்டிஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான அனாலிசிஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான பவுண்டரி கண்டிஷன்ஸ், எக்ஸாம்பிள் ஒரு எண்டில் ஃபிக்ஸட் ஒரு எண்டில் லோட், இதில் என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறது நம்ம அரெஸ்ட் பண்ணுறது தான் இது. ஸோ ஒரு எண்டு வந்து இப்போ எக்ஸாம்பிள் இந்த எண்டு வந்து ஃபிக்ஸட், இந்த எண்டில் வந்து சம் லோட்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்படி ஆக்ட் ஆகும்போது என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் நம்ம கெயின் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து செட்டப், பவுண்டரி கண்டிஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணோம் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரில். இதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ், இந்த சப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ் இருக்கும். ஃபிக்ஸட், டிஸ்பிளேஸ்மெண்ட், ரிமோட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஃபிக்ஷன், இதெல்லாம் டீட்டெயிலாக பின்னாடி வர சாப்டர்ஸில் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ஃபிக்ஸட். ஸோ இதை கீழே இருக்கிற ரெண்டுத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த ஃபேஸ் கிளிக் பண்ணுங்கள், கண்ட்ரோல் புஷ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்ளை. ஸோ இந்த ரெண்டு ஃபேஸை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து லோட்ஸ் கொடுக்க போகிறேன். லோட்ஸ், இந்த லோட்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஃபோர்ஸ், இந்த ஃபேஸில் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து நான் ஆக்ட் பண்ண போகிறேன். இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்ளை கொடுங்க. ஸோ எந்த டைப் ஆஃப் இது டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா டிஃபைன்டு பைன்னு இருக்கும். ஸோ டிஃபைன் பையில் காம்போனன்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த காம்போனன்ட் கொடுத்ததுக்கப்புறம் எந்த டைரெக்ஷனில் லோடு ஆக்ட் ஆகுது, ஸோ ஜெட் டைரெக்ஷனில் 1000 நியூட்டன் கொடுத்திங்கன்னா லோடு ஆக்ட் ஆகிடும். ஸோ இப்போ பவுண்டரி கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அது இதில் அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன், இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணியாச்சு, ஒரு எண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அண்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வேணுமோ அதை இப்போவே கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இல்லைனா சால்வ் பண்ணதுக்கப்புறம் கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் டிஃபர்மேஷன், டோட்டல் டிஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வேணுமோ அதை இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக், இன்சர்ட், டிஃபர்மேஷன், டைரக்ஷனல் டிஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிங்கன்னா நம்ம கொடுத்த பவுண்டரி கண்டிஷனுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ இந்த ரிசல்ட் எல்லாமே டிக் மார்க் வந்துச்சு. அப்போ நம்ம எல்லா ப்ராசஸும் பண்ணிட்டோம். ஸோ டோட்டல் டிஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ அது எப்படி வந்து டிஃபார்ம் ஆகிருக்கு அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ டைரக்ஷனல் டிஃபர்மேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டட் ஏரியா வந்து மேக்ஸிமம் டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் இண்டிகேட் பண்ணுறது நமக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் கொடுத்திங்கன்னா அந்த இடத்துல மேக்ஸிமம் வரும், மினிமம் கொடுத்திங்கன்னா எங்கே மினிமம் இருக்கோ அதை இண்டிகேட் பண்ணும். இந்த ப்ரோபுங்கிற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா எந்த இடத்துல நம்ம பிக் பண்ணுற இடத்துல எவ்வளோ மேக்ஸிமமாக எவ்வளோ டிஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் பிக் பண்ணுறேன், இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது, ஸோ இந்த இடத்துல எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, இந்த இடத்துல எவ்வளோ வேல்யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பிக் பண்ணுறது தான் ப்ரோப். ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம அனிமேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கிராஃப், இந்த அனிமேஷன் விண்டோ இங்கே இருக்கும். ஸோ இதில் ஃப்ரேம்ஸ் எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வேணுமோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 30 ஃப்ரேம்ஸ். ஸோ ஆட்டோ செகண்ட்ஸ், இந்த ஃப்ரேம்ஸ்க்கு எத்தனை செகண்ட்ஸ்க்கு ஒரு ஃப்ரேம் மூவ் ஆகணும் அப்படின்றது இங்கே பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லோடு ஆக்ட் ஆகும்போது எந்த மாதிரியான டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது இதில் நல்லா விஷுவலைஸ் ஆகுது. ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து இன்னும் நீங்கள் நல்லா கிளியர் வியூவில் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ரிசல்ட்டுன்னு இருக்கும். ஆட்டோ ஸ்கேல், இதை கிளிக் பண்ணிங்கன்னா அன்டிஃபார்ம்டு, ட்ரூ ஸ்கேல், அது மாதிரி ஸ்கேல் வேல்யூவில் இருக்கும். ஸோ ரிசல்ட் வந்து நம்ம எந்த ஸ்கேல் வேல்யூனா ட்ரூ ஸ்கேலில் கூட பார்த்துக்கலாம், இல்லை எந்த ஸ்கேலில் நம்ம இதை பார்க்குறோமோ ரிசல்ட்டை அந்த ஸ்கேலில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஜாமெண்ட்ரி வந்து ஐசோ சர்ஃபேஸாக வேணுமா, கிளாப்டு சர்ஃபேஸாக வேணுமா, அந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி ரிசல்ட் நம்ம வியூ பண்ண போகிறோமோ அந்த மாதிரி ரிசல்ட் வந்து இதில் வியூ பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்டீரியர் கொடுத்தோன்னா எக்ஸ்டீரியர் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் பேண்ட்ஸ், கான்டூர் பேண்ட்ஸ், ஐசோலைன்ஸ், சாலிட் ஃபீல்ட்ஸ், எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் நமக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்து பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் எப்படி இருக்கணும், ஒயர் ஃப்ரேமாக வேணுமா இல்லை அன்டிஃபார்ம்டு, அதாவது ஒயர் ஃப்ரேம் டிஃபார்ம்டு ஆகுனதும் ஷோ அன்டிஃபார்ம்டு ஒயர் ஃப்ரேம், இது கொடுத்திங்கன்னா ஒரிஜினல் மாடல் எப்படி இருக்கோ அதுவும் டிஃபார்ம்டான மாடலும் உங்களுக்கு கிளியராக விசிபிள் ஆகும். பாருங்கள், அனிமேட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரிஜினல் மாடல் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது, லோடு ஆக்ட் ஆகும்போது அது எப்படி டிஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத எல்லாம் வியூ பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஷோ அன்டிஃபார்ம்டு மாடல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அன்டிஃபார்ம்டு மாடல் எப்படி இருந்ததோ
அது அப்படியே விஷுவலைஸ் ஆகும். ப்ளே பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அன்டிஃபார்ம்டு மாடல். லோட் ஆக்ட் ஆகும்போது எப்படி வந்து பெண்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐசோப்ளேன். இதில் இன்டீரியராக எப்படி ரிசல்ட் இருக்குது, உள்ளே வந்து எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகிருக்கு, இது அவுட்டரில் தான் நம்ம பார்க்குறோம். இன்டீரியரில் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுன்னா, அதாவது நியூ செக்ஷன் பிளைன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் பிளைன்ஸ் அப்படின்றது இண்டிகேட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் பிளைன் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக்ஷன்ஸ் பிரித்து பார்க்கலாம். எந்த இடத்துல உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறத எப்படி ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். ரிவால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள், கிளியராக தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் வியூவில் தெரியும். ஸோ இந்த அனிமேட் பண்ண ரிசல்ட்டை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வீடியோ ஃபைல் அப்படின்னு இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபைல் சேவ் ஆகிடும். அனாலிசிஸ். ஸோ நீங்கள் சேவ் பண்ணதை பின்னாடி உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டு நம்ம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ண ரிசல்ட் வந்து பிரிண்ட் வியூ நமக்கு வந்து வேணும். இப்போ இந்த இமேஜ் வந்து நமக்கு வேணும், கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஜாமெண்ட்ரி விண்டோவில் இருக்குது. பிரிண்ட் விண்டோவில் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட் விண்டோ கொடுத்தீங்கன்னா இது வந்து பிரிண்ட் ஆகிடும். இந்த ஜாமெண்ட்ரி அப்படியே பிரிண்ட் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணி உங்கள் ப்ராஜெக்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரியான ரிசல்ட் வேணுமோ அந்த மாதிரியான ரிசல்ட்டை நீங்கள் இதில் பிரிண்ட் வியூ கொடுத்தீங்கன்னா எந்த வியூவில் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் கரெக்டாக வரும். இதை நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி உங்கள் ப்ராஜெக்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பண்ண எல்லாமே எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் நோட்ஸ் பிரிஞ்சிருக்கு, என்ன மாதிரியான ஜாமெண்ட்ரி யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான கனெக்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான மெஷ் டேட்டாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ப்ரிவ்யூ அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த ரிப்போர்ட் ப்ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் பண்ண எல்லாமே வந்து ரிப்போர்ட்டாக வந்து ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன ஜாமெண்ட்ரி நீங்கள் எடுத்திருக்கீங்க, ப்ளஸ் அடுத்தது என்ன சிஸ்டம்ஸ், ஸோ என்ன டைப் ஆஃப் யூனிட் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஜாமெண்ட்ரி யூஸ் பண்ணியிருக்கீங்க, நெக்ஸ்ட் வந்து மெஷ் எவ்வளோ, கனெக்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க, மெஷ் கண்ட்ரோல் என்ன டைப்ஸ் ஆஃப் மெஷ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன டைப்ஸ் ஆஃப் லோடு எவ்வளோ லோடு ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், என்ன சொல்யூஷன் கெயின் பண்ணியிருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த ரிப்போர்ட் ப்ரிவ்யூவில் வரும். இதை நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் தி விண்டோ. ஸோ நம்ம ஒரு அனாலிசிஸ் மொத்தமும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதான் வந்து பேசிக் ஸ்டெப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ். ஸோ ப்ராஜெக்டை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் தி ப்ராஜெக்ட். நம்ம சேவ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து .workbench ப்ராஜெக்ட் ஃபைலாக சேவ் ஆகும். சேவ் கொடுத்தீங்கன்னா ஒர்க்பெஞ்ச் ஃபைலாக சேவ் ஆகிடும். ஸோ ப்ராஜெக்ட் சேவ் ஆகிடுச்சு.